அனைவருக்கும் வணக்கம். டிசம்பர் 16 மார்கழி 1 செவ்வாய்க்கிழமையில வந்திருக்குங்க. கோடி கடனையும் தீர்க்கும் காசு பரிகாரம். திருச்செந்தூர் முருகனை நினைச்சு ஒரு முறை இத செஞ்சு பாருங்க. டிசம்பர் 16 மார்கழி 1 அன்றைய தினம் பாருங்க. செவ்வாய்க்கிழமையா வந்திருக்கு. முருகனுக்குரிய நாள் அன்றைய தினம் சாயங்காலம் விசாக நட்சத்திரம் வருதுங்க. இப்ப முருகனுக்கு உகந்த நாளாகவும் இருக்கு. முருகப்பெருமானுக்கு உரிய நட்சத்திரமும் வந்து இருக்குங்க. இப்ப இந்த பரிகாரத்தை எப்படி செய்வதுன்னு பார்க்கலாம். வீடியோவ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் புரியும். இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நமது சேனல பார்க்குறீங்கன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. பதிவுக்குள்ள போகலாம். கடன் அப்படிங்கிற கஷ்டத்த தீர்க்கக்கூடியவர் யாருன்னா, அந்த கடவுளான முருகப்பெருமான். அதுலயும் திருச்செந்தூர் முருகன நினைச்சு இந்த பரிகாரம் செஞ்சீங்க அப்படின்னா, கண்டிப்பா உங்களுக்கு எவ்வளவு கடன் பிரச்சனை இருந்தாலும் தீரும். இதற்கு எந்த செலவும் செய்யணும்னு அவசியம் இல்லைங்க. வீட்ல இருக்கக்கூடிய காச வைத்து இந்த ஒரே ஒரு வரி, அந்த கடன் தீர்க்கும் க கந்த முருகனை நினைச்சு இந்த ஒரு வரிய சொன்னீங்கன்னா போதும். அது எப்படி, என்ன மாதிரி பரிகாரம் என்பத தெரிஞ்சுக்கலாம். இந்த பரிகாரத்த எந்த நாள் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செவ்வாய்க்கிழமை தான் செய்யணும். முருகப்பெருமானை நினைச்சு எந்த ஒரு பரிகாரம் செஞ்சாலும், அது கிழமைகளில பார்த்தால் செவ்வாய்க்கிழமை தான் ஃபர்ஸ்ட் இடம். அதற்கு அடுத்தது வியாழக்கிழமை. செவ்வாய்க்கிழமை விட்டீங்கன்னா தேய்பிறை சஷ்டியில இந்த பரிகாரத்தை செஞ்சீங்கன்னா, உங்களுடைய கடன் பிரச்சனை தேய்ந்து கொண்டே போகும். அதுபோல கிருத்திகை நட்சத்திரத்துல செய்யலாம். அடுத்து விசாக நட்சத்திரத்துல செய்யலாம். இது மாதிரி முக்கியமான தினங்களில இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம். பொதுவா பார்த்தீங்கன்னா, கடன் பிரச்சனைக்கு காரணம் கர்த்தாவா திகழக்கூடியவர் அப்படின்னாவே செவ்வாய் பகவான் தான். செவ்வாய் பகவானுக்குரிய அதி தேவதையாக திகழக்கூடியவர் முகப்பெருமான். நம்முடைய வரவுக்கு மீறி செலவுகள் ஏற்படும் பொழுது, அந்த செலவுகளை சமாளிப்பதற்கு நம்ம கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுது. சிலர் அத்தியாவசிய தேவைக்காக வாங்குறாங்க. ஒரு சிலர் ஆடம்பர செலவுக்காக வாங்குறாங்க. எப்பேர்ப்பட்ட கடன் பிரச்சனை இருந்தாலும் சரி, அந்த கடன் பிரச்சனையில இருந்து நம்ம மீண்டு வரணும் அப்படின்னா, திருச்செந்தூர் முருகன நினைச்சு இந்த பரிகாரம் செய்யுங்க. திருச்செந்தூருக்கு ஒரு முறையாவது போயிட்டு வாங்க. முடியறவங்க வருடத்திற்கு ஒரு முறை போயிட்டு வரலாம். சரிங்க. இப்ப இந்த பரிகாரத்தை செவ்வாய்க்கிழமை ஆரம்பிக்கிறீங்களா? இதற்கு என்ன தேவைன்னா, இப்போ ஒரு சிகப்பு நிற துணிய எடுத்துக்கங்க. அது ஒரு காட்டன் துணியாவும் இருக்கலாம். பாலிஸ்டர் கலந்த துணியாவும் இருக்கலாம். எப்படி வேணாலும் இருக்கலாம். ஆனால் சிவப்பு நிறத்தில் இருக்கணும். சிவப்பு நிறம் ஏன் அப்படிங்கிறதுனா, செவ்வாய் செவ்வாய் பகவானுக்குரிய நிறம். அதனால அங்காரகனுக்குரிய இந்த நிறத்தைத்தான் நம்ம பயன்படுத்தணும். அன்று காலையில எப்போதும் போல நம்ம வழிபாடுகளை செய்ய ஆரம்பிச்சிடணும். அதாவது நீங்க அதிகாலையிலேயே எழுந்து முருகன் சிலை படம் இருந்துச்சுன்னா, நீங்க அபிஷேகம் செய்து சந்தன குங்குமம் வைத்து, பூ வைத்து, நெய்வேத்தியம் வைத்து, அதுவும் கற்கண்டு, வாழைப்பழம் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று வைத்து முருகப்பெருமானை வழிபட்டுட்டு அதற்கு பிறகு இந்த பரிகாரத்தை நீங்க செய்ய ஆரம்பிக்கலாம். உங்களுக்கு முருகப்பெருமானை மிகவும் பிடிக்கும் என்றால், ஓம் சரவண பவ என்று கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. ஏன்னா, நீங்க டைப் பண்ண பண்ண அதாவது மனசுல நினைக்கிறீங்க இல்ல ஓம் சரவண பவ அப்படின்னு, அப்படி நினைக்கிறப்ப உங்களுக்கு முருகனோட அருள் கிடைக்க ஆரம்பிக்கும். இது மாதிரி டைப் பண்ணாதான் இல்லைங்க. அடிக்கடி முருக பக்தரா இருக்கிறவங்க ஃப்ரீ டைம்ல ஓம் சரவண பவ அப்படின்னு மனசுக்குள்ளேயே நினைச்சுக்கிட்டு இருங்க. அதாவது உங்க வீட்டு பூஜை அறையில ஒரு மணப்பிளகையோ அல்லது ஒரு விரிப்பு ஏதாவது ஒண்ணு விரிப்பு பாயோ துணியோ ஒண்ணு போட்டு உக்காந்துக்கங்க. இந்த பரிகாரத்தை எந்த நேரத்துல செய்யணும்னா காலையில 6 to 7 மணிக்கு செய்ய ஆரம்பிக்கணும். இதற்கு ரொம்ப நேரம் எல்லாம் தேவைப்படாது. சும்மா ஒரு 15 நிமிஷம் அவ்வளவுதான். இப்போ ஒரு சில்லறை காசுகளை எடுத்துக்கணும். கை நிறைய இருக்கணும். உங்க கைக்குள்ள அடங்குற மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி சில்லறை காசு எடுத்துக்கணும். எந்த மாதிரியான சில்லறை காசு எடுக்கணும்னா ரூ. 1, ரூ. 2, ரூ. 5, ரூ. 10 இப்படி எந்த நாணயமா இருந்தாலும் சரி, அது கணக்கு கிடையாது. எது வேணாலும் எடுத்துக்கணும். ஆனா கை நிறைய கை ஃபுல்லா இருக்கிற மாரி எடுத்துக்கணும். அது மட்டும் முக்கியம். கிழக்கு பார்த்த மாதிரி உட்கார்ந்துக்கங்க. அந்த மணப்பலகைய போட்டு, பாய போட்டு உட்காந்துக்குங்க. உங்க வீட்ல திருச்செந்தூர் முருகன் படம் இருக்குன்னா, அந்த முருகன நல்லா பார்த்துட்டு, மனதார நினைச்சுக்கங்க. கையில காச வச்சுக்கணும். இப்ப நம்ம தலைய சுத்தணும். அது எப்படி சுத்தணும்னா, அத சுத்துவதற்கு முன்னர் நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். இப்ப முதல்ல உங்களுடைய பிரச்சனைய நினைச்சு, அது என்ன பிரச்சனை? கடன் பிரச்சனை. அதாவது இப்ப உங்க கடனுங்கிற வார்த்தையே உங்க வாயில வரவே கூடாது. அத சுத்துறப்ப நம்ம என்ன பண்ணணும்னா, எனக்கு பணவரவு அதிகரிக்க வேண்டும். எனக்கு செல்வங்கள் அதிகரிக்க வேண்டும்.
பணவரவு பல வழிகளில் சேர வேண்டும். இப்படி நீங்க அந்த சில்லற காசுகள கையில வச்சுக்கிட்டு, நீங்க பாசிட்டிவான வேர்ட வச்சு, உங்க பணவரவு பத்தி, பணத்த பத்தி சொல்லணும். எக்காரணம் கொண்டும் கடன் தீர வேண்டும் அப்படிங்கிற எதிர்மறை வார்த்தைகளை உபயோகிக்கக் கூடாது. அதற்கு பிறகு அந்த கையில இருக்கக்கூடிய காச அப்படியே வச்சுக்கிட்டு 27 முறை வலமிருந்து இடமாக சுத்த வேண்டும். கரெக்ட்டா செய்யுங்க. 27 முறை சுற்றி இருக்க வேண்டும். வலமிருந்து இடமாக சுற்றி இருக்க வேண்டும். தலைய சுத்திட்டு நீங்க என்ன பண்ணணும்னா, ஓம் சுப்பிரமணியாய நமக அப்படின்னு சொல்லணும். இதுல ஓம் அப்படிங்கிறதும், நமக அப்படிங்கிறதும் எல்லா மந்திரங்களிலும் வரும். ஒரே ஒரு வார்த்தை தாங்க. இதுல முருகா, சுப்பிரமணியாய இந்த ஒரு வார்த்தை அவ்வளவு சக்தி உடையது. ஓம் சுப்பிரமணியாய நமக அப்படின்னா, நமக்கு இருக்கக்கூடிய தடைகள் அனைத்தையும் தகர்த்தெறியக்கூடிய சக்தி வாய்ந்த மாமந்திரம். தடைகளை தகர்த்தெறியதற்கும், கடன் பிரச்சனை தீர்வதற்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு நினைப்பீங்க. நமக்கு கடன் பிரச்சனை தீரணும்னா, நமக்கு பணம் வரணும். பணம் வரணும்னா, பல விதங்களில் நமக்கு இருக்கக்கூடிய எதிர்மறை சக்திகள், கண் திருஷ்டி, பொறாமை, இல்லைன்னா வீட்ல இருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜி எல்லாம் போக்கினால் தான் நமக்கு பணம் வரும். அந்த தடைகள் விலகுச்சுனா தான் நமக்கு பணம் வரும். அப்ப பணம் வருவதற்கு தடைகள் விலகணும். தடைகள் விலகணும்னா, இந்த மந்திரத்தை நம்ம பயன்படுத்தணும். இந்த ஓம் சுப்பிரமணியாய நமக இத 108 முறை நீங்க சொல்லணும். கண்டிப்பா நீங்க தொடர்ந்து 108 முறை உச்சரிக்கிறதுனால, உங்கள் உடல், மனம், ஆன்மா தூய்மை அடைவதோடு முருகப்பெருமானோட குணங்களான ஞானம், பலம், உற்சாகம் போன்ற குணங்கள் எல்லாம் நமக்கு கிடைக்கும். தடைகள் விலகி எடுத்த காரியங்களில் வெற்றி கிடைக்கும். இந்த மந்திரத்தை இந்த மாதிரி செவ்வாய்க்கிழமையில, செவ்வாய் ஹோரையில நம்ம செய்யறதுனால நமக்கு முருகப்பெருமானுடைய அருள், அங்காரகனோட அருள் நமக்கு கிடைச்சு நம்மளுடைய கடன் பிரச்சனை தீரும். இப்ப இந்த சில்லற காசுகள இந்த மாதிரி 108 முறை சொல்லிட்டு சிகப்பு நிற துணியில நீங்க வச்சிருங்க. வச்சுட்டு அந்த காச நீங்க அப்படியே பூஜை அறையிலேயே வச்சிருங்க. அதற்கு பிறகு அடுத்த செவ்வாய்க்கிழமையில இந்த சில்லற காசுகள எடுத்து மறுபடியும் இதே மாதிரி தலைய சுற்றி சிவப்பு நிற துணியில வையுங்க. உங்களுக்கு அடுத்த வாரத்துக்குள்ளேயே நீங்க உங்களுடைய கடன் பிரச்சனை நீங்கி இருக்கலாம். ஒரு சிலருக்கு அவரவர் கர்ம வினையின் காரணமாக கஷ்டங்களை அனுபவிக்கணும் அப்படின்னு இருந்தா அத மாற்ற முடியாது. அவங்க தொடர்ந்து 9 செவ்வாய் அப்படியே இல்லைன்னா ஒரு கொஞ்ச நாளைக்கு செஞ்சுக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுடைய பிரச்சனை சீக்கிரம் தீர்ந்துரும். ஒரே வாரத்துல உங்களுடைய கடன் பிரச்சனை தீர்ந்துருச்சு அப்படின்னா அடுத்த மாதத்திலயோ, அதற்கு அடுத்த மாதத்திலயோ நீங்க திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு போய் இந்த சில்லறை காசுகளை அங்க இருக்கக்கூடிய உண்டியல்ல அப்படியே சேர்த்து விட வேண்டும். மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.